இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மதுரை மண்ணின் மைந்தரான அழகிரி அவர்களுடைய மகள் கயல்விழி ஒரு புதிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறார். வழக்கமா தேர்தல் வந்துச்சுன்னா எங்க அப்பா எப்படி வேலை செய்வார் தெரியுங்களா, இந்த தடவை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி கிளப்பியிருக்கிறார். தாவேகாவை நீங்க தவறாக இடைபடுகிறீர்கள், திமுகவின் தோல்விக்கு காரணம் என்றால் அது தாவேகா தான் என்று பூகம்பத்தை கிளப்பியிருக்கிற விவரங்களை பார்க்கலாம். தமிழர் வாழ்வுரிமை கட்சி அதற்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சண்டையை மூட்டி விடுறாங்க. அது நடக்காதுங்க, நாங்க எப்பவும் அண்ணன் மேல இருப்போம் அப்படின்ட்டு வேல்முருகன் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவாருங்க. அது மட்டும் இல்லை, யாரும் வராதிங்க தயவு செஞ்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாருட்டு விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. வழக்கமாக விஜயின் பிரச்சார கூட்டங்களில் அழுகுரல் கேட்கும். அந்த அழுகுரலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தால் அது வேற மாதிரி இருக்கும். இப்போது தாலி செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள், ஐயா தாலி செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க என்று ஒரு பெண் கதற, சரி போவான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கார்கள். இது புதியதாக இருக்கிறது கம்ப்ளைண்ட். இதை தாண்டி ரோட் ஷோவிற்கான அனுமதி பெறாமல் ரோட் ஷோ செய்திருக்கிறார் என்று மாம்பலம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னடா சத்திய சோதனை, விவரங்களை பார்க்கலாம். நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் திமுக நடத்துவது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி போராட்டம். அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி அவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னெல்லாம் அடுத்த கட்ட செயல்பாடு பற்றியும் பேசியிருக்கிறார். என்னென்ன பார்ப்போங்க. நம்ம உன்னையெல்லாம் ஒரு கட்சின்னு மதிச்சு 0.5 இருக்கிறத வச்சு 10 சீட்டு கொடுத்து ஒரு பகுமானமாக உட்கார வச்சு, இது 10த்துக்கு ராஜ்யசபா சீட்டு வேற ஒன்று கொடுத்தா நல்லா வேலையாக பார்த்துக்கிட்டேம்மா. நீ சேலம் மாநாட்டில் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் பேசுனதும், அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி பேசுறது, பல விஷயங்கள் இருக்கு. கூடவே நம்ம ஆண்டவர் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அவரும் தன் பங்குக்கு செய்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் கோவையிலே தனித்தனியாக திமுக வேட்பாளர்களை சந்தித்து, ஏன்பா ஜெயிப்பீங்களா இல்லை கவுத்துருவீங்களா ஒன்றுமே புரியலையாப்பா அப்படின்னு ஆலோசனை நடத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்நாடகாவுடன் துணை முதல்வர் சிவகுமார் அவர்களும் அந்த ஆலோசனை கலந்துட்டு இருக்காராம். என்ன என்பதை பார்ப்போங்க. நம்ம இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இரு சைட்லைட்ஸ். மதுரை மண்ணின் மைந்தர் திமுகவை தன்னுடைய கோட்டையாக வைத்திருந்து தைரியம் இருந்தால் உள்ளே வந்து பார் என்று ஜெயலலிதாவிற்கு சவால் விட்ட மு.க. அழகிரி, ஆமாப்பா எங்கப்பா இருக்காரு அவரு, திமுக தானே, கருணாநிதி தானே, என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்காதீங்க. அவருடைய மகள் கயல்விழி இப்போது ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். ராமாயண காவியத்திலே ராமர் அவர்கள் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். ஆனால் எங்களுடைய அப்பா 15 ஆண்டுகளாகவும் வனவாசத்திலிருந்து வெளியே வரவில்லை, 15 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள கிடக்கையை பகிர்ந்திருக்காங்க. தாவேகாவை நீங்க தவறா நினைக்கிறீங்க, குறைச்சு மதிப்பிடுறீங்க. தாவேகா வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் திமுக இருந்து தான் வரப்போகுது. திமுகவை டெமாலிஷ் பண்ண போறது தாவேகா தான். எங்க அப்பாவையும் திமுகவில் சேர்த்துக்கிட்டு ஒன்றிணைந்து வியூகங்களை வகுத்து ஒரு மாதிரியா அப்படியே போயிருந்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனா பாருங்க, எங்க அப்பாவை தவிர்த்ததுனால திமுக இந்த வாட்டி பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இவர் பெண் அழகிரியை திருமணம் செய்து கொண்ட பெண், அதாவது காந்திமதின்னு நினைக்கிறவங்க, அவங்க வேற வகுப்பை சேர்ந்தவர்கள்னு சொன்னால தான் வீட்டில் வச்சுக்காம அவர் மதுரையில் போய் குடியேற்றினாங்க. அவங்கள தான் வீட்டுக்கே அந்த குடும்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ராயல் கேசிட்ஸ் அப்படின்ற விஷயத்தில் தான் பிரபலம் அவர். அது மட்டும் இல்லை, அழகிரியை மீறி எந்த விஷயம் நடைபெறாது என்பதற்கு 2007 தினகரனில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. யார் முதல்வர் அப்படின்னும் போது அதில் ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொல்ல காரணத்தால் தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டு 3 பேர் மரணமடைந்தார்கள். பழசெல்லாம் கிளறாதீங்க, அதெல்லாம் சொல்கிறேன். அதை வரலாறுன்னா தகராறு இல்லாமல் இருக்குமா? அதுக்கப்புறம் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்ற ஃபார்முலாவை கொண்டு அமுல்படுத்தி அந்த லெட்டுக்குள்ள மூக்குத்தி மோதிரம்லாம் வச்சு கொடுத்தது அந்த திருமங்கலம் ஃபார்முலா. அது அழகிரி கொண்டு வந்த விஷயம்தான். இப்போ அவருடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய இறுதி காலத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா அவர் 2-3 வாட்டி நீக்கினாங்க. அவரை கருணாநிதி நீக்கியிருக்காரு, அவரை கட்சியை நீக்கினாரு. அவர் சுயமா முடிவு எடுத்து அவரை எல்லாரும் அக்சஸ் பண்ற நிலையில வச்சிருந்தா
அழகிரி தான் திமுக தலைவராக இருப்பார்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல எடுத்து வைக்கப்படும். அதனால்தான் யாரும் கருணாநிதி அவர்களை அணுக முடியாத அளவுக்கு ஒரு வளையத்தை ஏற்படுத்தி இருந்தாரா அப்படின்ற சர்ச்சைக்குரிய கருத்தெல்லாம் வந்திருக்குது. இல்ல அவர் சிறையில எல்லாம் வைக்கல, அவருடைய சுதந்திர பறவையா தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படின்னு இவங்க முட்டு கொடுக்குறாங்க. இருந்தாலும் தேர்தல் நேரத்துல ஏற்கனவே திமுக அப்படியே அப்படியே டோண்டி அடிச்சு போய் நிற்கிறப்போ இவங்க அழகிரியின் மகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது பெரிய ஆர்டிகிளாவே வந்திருக்குது. ஸோ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும், மதுரை மாநகரில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, இவர் எடப்பாடியார் கூட சொல்லியிருக்காருல்ல, ஏங்க எவ்வளோ வருஷம் இந்த பக்கம் மதுரை பக்கமாக திரும்பி பார்க்காம இருந்தீங்க, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வர சொல்லியிருக்காரு இல்லையா? முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு செல்லாம இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத அவரு விளக்கம் சொல்லியிருக்காருல்ல. ஸோ அது என்ன காரணம்ன்றது இந்த பேட்டி மூலம் நீ புரிஞ்சுக்கலாம். 30 இடத்துலங்க எங்களோட வேட்பு மனுலாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எழுதின வால் ரைட்டிங் எல்லாம் அழிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் அதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருப்போங்க அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. கர்நாடகா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், தமிழ்நாடு என்று எல்லா இடத்துலையும் இருந்த ஒரு தேசிய கட்சி இப்படி இருட்டடிப்பு பண்ணலாமா? ஆமாம், அது மட்டும் இல்லைங்க. இங்கே பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களை எதிராக நீங்கள் விசிகே வேட்பாளரை விதைச்சிருக்கீங்க அந்த இடத்துல. இதன் மூலமாக எங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஆனால் திமுக இதெல்லாம் திமுகவுக்கு இருக்கிற தலைவலியே விஜய் மட்டும்தாங்க. இவரெல்லாம் ஏன்பா இந்த விளையாட்டு நீ ஏன்பா குறுக்க மறுக்க ஏன்பா வரேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குறுக்க மறுக்க பாஞ்சிருக்கீங்க. டெல்லி போயிட்டாங்க, குறுக்க 2-3 நாளைக்கு அங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் குறுக்க மறுக்க பாஞ்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க. பாவங்க, அந்த தாவேகா பக்கத்தில் ஒருத்தர் போயிட்டு கோபிச்செட்டிபாதில் போட்டியிட்டாரு. அவர் பாரு துரோகம், எடப்பாடி எவ்வளோ துரோகம் செய்தார் தெரியுமா? சசிகலாவை ஏமாற்றினார், தினகரனை ஏமாற்றினார், பன்னீர்செல்வத்தை ஏமாற்றினார், நான் என்ன ஏமாற்றினாலும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சைடில் சொல்கிறாராம், எப்பா யார் இந்த பக்கம் வந்துடாதீங்கப்பா, நான் படுற அவமானம் எனக்கே தாங்க முடியலப்பா, இந்த தாவேக்கா பக்கம் வந்தால் நம்மளும் விசிலடிச்சாங்க கொஞ்சம் மாதிரி ஆக்கி விட்டுறானுங்க அப்படின்னு அவர் புலம்பிருக்குதா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காருங்க. அதாவது அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தான் நிரந்தர சட்டமன்ற கோபிச்செட்டிப்பாளையம் சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைச்சல பேரை சொல்ல நீங்களே கெஸ் பண்ணிருக்கீங்க. நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதியப்பட்டதுனால, கல்வெட்டு பொறிச்சதுனால அவருடைய மற்றவர்களுடைய வெற்றிக்காக அப்படியே பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வந்திருக்காரு. ஸோ அவரு இப்ப மனக்கிலேசத்தில் இருப்பதா விஜயபாஸ்கர் இப்போ சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன விஜயபாஸ்கர் போக்குவரத்து 2 பேர் இருக்காங்க. போக்குவரத்து அவர் தான். இந்த விஜயபாஸ்கர் நமக்கு நிறைய சந்தேகம் வந்துடும், சுகாதாரமா இதுவா அப்படின்னு பிரச்சனை வந்துடும். இது போக்குவரத்து அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, கரூர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ செங்கோட்டையன் 2 மனம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு போட்டிருக்கு. ஒரு மனம் இந்த பக்கம், ஒரு மனம் அந்த பக்கம். ஆமா, என்ன பேச்சு, கொஞ்சப்பட்ட பேசாம இருந்தாலும் சரி, எடப்பாடி கே பழனிசாமி ஏதாவது நம்ம மன்னிச்சு சரி வா அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதாவது அப்படின்ட்டு இருப்பாரு. இவர் பேசின பேச்சுக்கு இவருக்கெல்லாம் வாய்ப்புகளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவர் எதுக்கு இதை கொளுத்தி போறாரு விஜயபாஸ்கர் அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் ஐயோ தாலி செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க வேணும்னே தாங்க பறிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கதறாங்க. 6 சவரன். ஆமா, பறிச்சுட்டு போன செயின் எவ்வளோன்றது தெரியல, அவங்க சொல்றாங்க வேணும்னே வம்படியா பறிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பிட்டு, ஒரு தாலி பொட்டு வச்சுட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. தாலி செயினுங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க. சரிமா போமா, யாராவது கீழே கீழே விழுந்திருக்கும். அவர் போலீஸ்காரர் மரியாதையா சொல்றாரு, ஏதாவது இருக்குமா, யாராவது எடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க, நீங்க யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுன்னு. அக்கா உடனே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, இது நாங்கெல்லாம் விர்ச்சுவல் வாரியார்ஸ், இன்னும் சில தினங்கள்ல உங்க செயின் கிடைக்கும், பறிச்சுட்டு போனதே நீங்க வேண்டாம் அப்படின்னு. இல்லைங்க, இப்படி பாத்தீங்கன்னா 10 ஃபோன் வர காணாமா, 10 மொபைல் ஃபோன் காணாமா, பல பர்சுகள் காணாமா. ஏப்பா இதுக்குன்னே கூட்டத்துக்கு வருவீங்களா அப்படின்னும் போது, போன வாட்டி நீங்க சொன்ன மேட்டர் தான், அதையே நான் சொல்லணும். சிவகங்கையில் நம்ம என்டிஏ கூட்டணி வேட்பாளர் போயிட்டு அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது ஒரு வைர பேனா மற்ற பல விஷயங்கள் காணாம போச்சு. அதே மாதிரி 2014 சுதீஷ் அவர்கள் சேலத்தில் போயிட்டு இது மாதிரி பரப்புரை ஆரம்பிக்கும் போது ஒரு கேமராமேனோட கேமரா காணோம். இது மாதிரி கூட்டங்களில் பல விஷயம் காணாம போகுது இயற்கையா, இல்லைங்க போயிட்டு இது மாதிரி புகார் அளித்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகலான்னு பாக்குறாங்களா என்பது சந்தேகமா நமக்கு இருக்கு இல்லையா? பொண்ணுக்கா வச்சு கதறுது, விட்டு தாங்க இங்க இருக்குது. இருந்தாலும் தாவேகா தொண்டர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பானவர்கள், செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத நிலையில
அதுலயும் தங்கள் பேரை பதிவு வைக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள். போன வாட்டி ஒரு விளம்பரம் வந்து தெரியுமா, ஒரு தம்பி வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வருவார், வந்துட்டு மருந்து ஒரு 2000 3000 வாங்குவார். பணம் கொண்டு வரலன்னொன்னே, இல்லப்பா நீ போப்பான்னு அந்த அக்கா சொல்லிட்டோம். உடனே வந்து பணம் கொடுத்துருவாரு. உடனே ஓனர் சொல்லுவார், உனக்கு எப்படிமா தெரியும் அவர் பணம் கொண்டு வந்து தருவார்னு. அவர் வண்டிக்கு பின்னாடி பார்த்தேன், அப்படி நாம் தமிழர் இருக்கோம், அவ்வளோ நேர்மையானவங்க, அவங்க எது பண்ணாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி. இதுக்கும் ஏதாவது பில்டப் இருக்குங்க, கொண்டு வந்து தருவாங்க. ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? அப்படியே பாத்தீங்கன்னா நேத்து வந்து சென்னையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது எதாச்சும் அகஸ்மாத்தா பாத்துருக்காரு, முள்ளு நேரா நின்றுருக்கு. அது சின்ன முள்ளு கீழையும் பெரிய முள்ளு மேலே நின்றுருக்கு. ஹேய் என்னடா கட்டப்பா அப்படின்னு அப்படியே வண்டி திருப்பி பனையூருக்கு போய், சார் 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 இருங்க சார், 8 மணி வரைக்கும் நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம், போட்டா வண்டிய சின்ராஸ் சொல்லிட்டு அது பாட்டுக்கு 6 மணி ஆனா இப்படி இருக்குமோ, ஐயோ 6 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு தான் இவங்களும் பண்றீங்க. அதாவது அனுமதி கொடுத்துருக்காங்க 8 மணி வரைக்கும் பண்ணிட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போகல. ரெண்டாவது அப்படியே பாத்தீங்கன்னா மாம்பழத்துல ரோட் ஷோவுக்கான அனுமதி இல்லாத போது அவர் ரோட் ஷோ நடத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் மேல பதியப்பட்டிருக்குது வழக்கு. ஏற்கனவே இருக்கிற வழக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அவர் மேல புதுசா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே எல்லாரும் 6 மணிக்கு மேல வண்டி ஓடாதுங்கன்னு இந்த திருச்சி எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல, அவர் தான் ஒரு நாளைக்கு இது பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நீங்க மட்டும் வச்சுங்க சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் தரேங்க, 6 மணிக்கு மேல எங்கேயாவது அவர் ஒரு தடவை பேசிட்டாருன்னா நான் மேற்கொண்டு பேசலைங்க அப்படின்னு சொன்னாரு. அதை மெய்ப்பிக்கும் விதமா ஒரு சம்பவம் நடந்து வச்சு என்னன்னு தெரியல. 6:10 இருக்காங்க, 6:10க்கு டென்ஷன் ஆயிட்டாராம அவரு, என்னன்னு தெரியல. அவரு இத்தனைக்கும் அனுமதி கொடுக்கலன்றீங்க, அனுமதி கொடுத்துருக்கு. இவ்வளவு நாள் திமுக பழி போட்டுருந்தாங்க, அனுமதி இல்ல அனுமதி இல்ல, ஆபீஸ் தான் மாத்தியாச்சு, அவங்க அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யாரு மேல பழி போடுறது, எலெக்ஷன் கமிஷன் மேல போடுவாரோ தெரியல. பல சம்பவங்களுக்கு இடையில, ஏன்னா திருப்பூர்ல போய் அங்க ஒரு 15 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இங்க வேட்பாளர் உட்பட. ஆமா, இங்க வந்து என்னன்னா, டி நகர் வராரு, பக்கத்துலடா கண்ணமாப்பேட்டை இருக்குது, பாத்துக்கடா எல்லாம் கிளீன் பண்ணி வைங்கடான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சம்பவம் இது இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் தரிசனம் கொடுத்து அடுத்த முதலமைச்சராக அவர் எப்போது ஆவார் என்று மக்கள் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒரு மசோதா தாக்கல் செய்யும் போது உள்ள திமுக எம்பிகள் போகும்போது எல்லாம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பான்னாங்களா. சாமி சரணம் சாமி சரணம்னு ஏன்பான்ல கருப்பு சட்டை போட்டு மலைக்கு போறீங்களான்னு கேட்டுருக்காங்களா. மலைக்கு போறீங்கன்னு நினைச்சீங்க, கருப்பு சட்டை இது வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்பா கிண்டல் அப்படிங்க. இல்லைங்க, நீங்க சபரிமலைக்கு போறீங்க, மலைக்கு எப்ப போறீங்க, என்னைக்கு படியேறீங்கலாம் கேட்டாங்க. அப்படின்னு நாங்கெல்லாம் கடவுள் வருப்பவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அங்க வந்து இவரு சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு பேசியிருக்காரு, நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றிருக்கா தெரியுமா எங்க முதல்வர், கருப்பு ஏத்திக்கோ, சிவப்பு ஏத்திக்கோ, மஞ்சள் ஏத்திக்கோ, என்ன கொடி வேணா ஏத்திக்கோ அப்படின்னு ஓம் பிர்லா சொல்லிட்டாராம். இது வந்து ஏன்பா இங்க வந்து ஏன்பா அப்படின்னு அவர் கலாய்ச்சி விட்டுருக்க. அவர் வந்து நோ டீலிமிட்டேஷன் அதை பத்தி நாம் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி கிட்ட அவர் வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காராம். எனக்கு டவுட்டாவே இருக்குது, இது வந்து இட்டு வைத்த செய்தியா. இவராவே வந்து நினைச்சது, ஐயோ எப்படி பேசுறது, அவர்கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு, நான் வேற போய் நான் கேட்டேன்னா என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியா பில்டப் பண்ணி வச்சிருக்கோம், நான் போய் அவர்கிட்ட பேசினா எப்படி இருந்தாலும் சகோதரா போயிட்டாரு, வரணுமே, தேர்தல் வேற பக்கத்துல வந்துருச்சு, எப்பதான் வருவாரு, 18ஆம் தேதின்னு சொன்னாங்க, கன்ஃபார்மா எத்தனை நாளைக்கு எங்கெங்க, எந்த மாசம் 18 அதுதான் தெரியலையே, நானும் அதில் ஜாயின் பண்ணுமா என்னன்றது தெரியல, எனக்கு வேற ஷெட்யூல மாற்றணும், கடைசி நேரத்தில் மாற்றினா என்னன்றது தெரியலையே, எப்படி பேச நினைச்சிருந்தாங்க. உடனே பிஜேபி கொண்டு வந்துருச்சு டீலிமிட்டேஷன். சார் இதை பற்றி தான் நான் பேசுவேன். உடனே சொல்ல, தாடை தலைவர், தங்க தலைவர் தன்மான உரிமைக்காக யாரிடமும் கேட்பார் அப்படின்னு சொல்லி, மானம் கெட்டு போனாலும் கேட்போம் அப்படின்னு பேசியிருக்காராம். இவரெல்லாம் பேசுறீங்க, இந்த ஒரு வார்த்தை கேட்டுனால எல்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு போலாமே அப்படின்ட்டு. நீங்க பேசக்கூடாது, தமிழ்நாடு நமக்கும் சேர்த்து தான் திமுக பேசுது. எதுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் அவங்கலாம் வந்து நிறைய சீட்டு வாங்கிடுவாங்க, இங்க கம்மியாகும், உங்களுக்கு சேர்த்து அதிமுகவும் உங்களுக்கு நீங்க எப்படியே இருக்காதீங்க, நீங்களும் இருக்காது. 39 இருக்கிற சீட்டு வந்து 41 வந்துருமா, இல்லைன்னா 31 வந்துருமான்னு ஒரே குழப்பமா. அதை வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க, நிரந்தரமா பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை தயாரிப்பு வரைக்கும் போயிட்டாங்க, நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுலயும் சில உண்மைகள் இருக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாதுன்ற சொல்றாங்க. பட் அவங்க பண்ணலன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்றதுல நாடாளுமன்ற மசோதா நிறைவேறி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 3 மசோதாவுக்கு 3 விவாதங்களை வைங்க, 3 தனித்தனி வாக்கெடுப்பு வைங்க அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் எல்லாம் வந்து மகளிர் மசோதா ஓகே பண்ணிட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே இழுத்துனே இருக்காங்களாம். வேண்டாம் வேண்டாம் எதிர்ப்பு தெரிவிக்காங்களாம். அதனால சேத்துல ஒரு காடு சோத்துல ஒரு காடு மாதிரி வச்சுருக்கிறோமே அப்படின்ட்டு, ஆத்துல ஒரு காடு சோத்துல ஒரு காடு சோத்துல ஒரு கையின்னு சொல்ல மாத்திட்டேன் நான். அது மாதிரி மாறிச்சு அப்படின்னு சொல்லுங்கிறாங்களாம். 2 முடிவு பண்ணியிருக்கீங்களே, என்ன முடிவு நிரந்தரம்னா பார்த்து சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்களாம்.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செம்ம கண்டென்ட். சேலத்தில் நேற்று ஒரு வேட்பாளர்கள், சேலம் மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம், முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, கூட்டணி கட்சி தலைவர்கள் கமலஹாசன் ஐயா இருக்காரு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் இல்லை. அது ஏன்னு தெரியல. அந்த கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நான் பிரேமலதா விஜயகாந்த் பேசுனாங்க பாருங்க, ஐயய்ய வேற லெவல் ஸ்பீச்சுங்க. திமுகவை இந்த அளவுக்கு யாரும் வச்சு செய்து கிடையாது. அதான சொல்ல வரீங்க. வேற லெவல். எடப்பாடி கூட பேச கிடையாது இந்த மாதிரி. அந்த கூட்டத்தில் நடந்து போகும்போது அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி வாக்கிங் போறாரு, அவருடைய ஃபிட்னஸுக்கு அதுதான் காரணம்ன்றாரு. எங்க மேடம் இருக்கு ஃபிட்னஸ்? அவர் பாட்டு விடுங்க, அதை நம்ம கடந்து வந்துருவோம். இல்ல அது கமலஹாசன் நடந்து போயிருந்தாரு பாத்தீங்களா? எனக்கு அதை விடுங்க, பவுன்சர் மாதிரியா இருந்துச்சுங்க பாக்குறது எனக்கு. ஆமா நீங்க வேற. ஆமா ஒரு ராஜ்யத்துல போறாருங்க, வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் பவுன்சர் இன். ஆமா ஒரு ராஜ்யசபா எம்பியே பவுன்சரா வச்சிருக்காருங்க. அப்படி வந்திருக்காரு கமலஹாசன் பக்கத்துலயே அவர் நடந்து பிளாக் ஷர்ட்டோட. இருக்கிற எல்லாருமே ஆண்கள், நான் ஒண்ணுதான் பெண், என்னுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நிமிடமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தார் அப்படின்றாங்க. இது நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு அங்க ஏற்படும்? நீங்க சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? தயவு செய்து நீங்க இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். முதலமைச்சர் திரும்பி திரும்பி பார்த்தாரா எதுவும் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக பெண்களே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், உங்களுக்கான அருமையான ஆட்சியை அவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி மறுபடியும் பாதுகாப்பு. நீங்க குற்றச்சாட்டுன்னா எதை சொல்ல முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை, குடி பத்தி இதைத்தான் சொல்ல முடியும். நீங்க சொல்றீங்க, நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? நீ இருக்குது ஆமா, வேற ஏதாவது சொல்லு. சரி ஆமா இருக்குது, அடுத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்களா? இவங்க பேச பேச அவரு என்னடா பேசுது இந்த எல்லாம் டென்ஷன் ஆறாருங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. ஆமா அவர் அப்படியே எப்படி எப்படின்னாரு. கமலஹாசன் பேசும்போது அவரு கமலஹாசன் சொன்னாரு, 21 வயது வரும்போது அவரோட தந்தை என்ன கேட்டாரு, இது மாதிரி நீங்க என் கட்சியில தந்தி கொடுத்தாரு, டெலிகிராம் அனுப்பினாரு, ஏன் மெம்பர் ஆகலன்ட்டு. அப்பொழுது ஆகவில்லை, இப்பொழுது ஆகிவிட்டேன், ஆனால் குடும்பத்தில் ஒருவராக. எப்படி பேச்ச ஆரம்பிச்ச தெரியுமா? எனக்கு 10 சீட்டு கொடுத்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசியிருப்பேன்றாரு. அவர் கொடுக்காம இருந்தே நல்லது. இதெல்லாம் இங்க என்ன வேட்பாளர் அறிமுக கூட்டம், வேட்பாளருக்கான பிரச்சார கூட்டம், அதைத்தான் நீங்க பேசணும். நீங்க அதை பேசாம என்னென்ன பேச திமுக குட்டி கட்டு என்னப்பா கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்களா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எல்லாமே ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் நான் விசிகாவை நான் கூப்பிடல. நான் இருக்கிற 2 பேரும் இப்படி பேசுனீங்கன்னா என்னதுக்குன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெரியுமா, பிரேமலதா அங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சிருக்கு பிஜேபின்ட்டு. இப்ப அது உண்மையா தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப அவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால சொல்றாங்க பாத்தி அப்பப்ப அது வந்துருது வெளியே. சேலம் வேட்பாளர் போட்டாரு பாருங்க ஒரு டான்ஸ் ஆட்டம், சும்மா பயமா இருக்கு. இல்ல என்ன விஷயம்னா, ஒரு வேலை சட்டசபைக்கெல்லாம் போனா வைங்க, கலை நிகழ்ச்சி களை கட்டுங்க, உடனே டிராபிக் போகுது, இவன் அந்த மெஷின் எடுத்து போல ஸ்டா வச்சு எடுத்து வாயில வைக்கும், அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. போத சொல்லு இவன். ஆமா ஒரு மாதிரியா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரே கலைவரமா போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில அந்த கூட்டணிகளுடைய பேச்சுவார்த்தை, கூட்டணியுடைய இணக்கம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி இருக்குது. ராகுல் காந்தி 18ஆம் தேதி வருவாருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. சத்தியம் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கனிமொழியை கட்டம் கட்டியாச்சு. தூத்துக்குடியில் போயிட்டு அங்கே இருக்கிற வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து நீங்களாம் வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாச்சு. அப்பா அப்படின்னு பார்த்தா அதே மாப்பிள்ளை இப்போ கோவைக்கு போயிருக்காரு. கோவை போயிட்டு அங்கே கர்நாடகா அமைச்சர் இருக்கிறதுக்கு துணை முதல்வர் சிவகுமார், அவர் எதுக்கு அங்கே வந்தார்? அவர் பொழுதுபோக இதான் சுற்றினுறாரு. கேட்டால் ராகுல் கோயில் நானா சுற்றுறேன் இருக்காரு. தமிழ்நாட்டில் தான் அவர் பிரச்சனை பண்றாரு. ஆமா 27 சீட் அவர் பிரச்சனை பண்றாரு. காங்கிரஸ் அவர் பிரச்சனை பண்ண ஓட்டு ஜாஸ்தி இருக்கு பாருங்க. டிஎம்சி தண்ணி கேட்டா குடுக்கறது இல்ல, அதை கேட்கறதுக்கு மேகதாது கட்டுவோம், அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல, மேகதாதுல அணை கட்டுறாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் இது எதுவுமே வெளியில வர்றதில்ல. எல்லாத்தையும் போட்டு சாணியை போட்டு அமுக்கிட்டு அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் இங்க பிரச்சாரம் பண்றாரு. அது இவங்களுடைய வெற்றிக்காக. இவங்க வெற்றி பெற்று என்ன பண்ணுவாங்க? இல்லை எனக்கு இன்னொரு கஷ்டம் தெரியுமா? ஒன்று அவர் 6 மணிக்கு மேலே அந்த கதை தெரியுமில்ல அவருக்கு. அப்படியா? எவ்வளோ வீடியோ வந்துருக்கு தெரியுமா? போன வாட்டியெல்லாம் 6 மணிக்கு மேலே இப்படி சைட் ஆகிடுறாரு. அவர் கூட 6 மணிக்கு மேலே நேற்று கூட்டம் போட்டுருக்காங்க. போட்டு கோயம்புத்தூரில் தற்காலிகமான ஒரு வீடு எடுத்து வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி எடுத்து வச்சிருக்காங்க. மற்ற இடங்கள்ல வச்சிங்கன்னா எவனா ஒருத்தன் வருவான், கேமரா வச்சிருவான், வீடியோ லீக் ஆகும், ஆடியோ லீக் ஆகும். இல்ல அட்லீஸ்ட் எதுனா ஒன்ன வச்சு விட்டு இப்போ அந்த வெளியூர் வேட்பாளர்லாம் அங்கே போய் வாடகை வீடு எடுத்துருக்காங்கல்ல, அது மாதிரி இங்கே வாடகை வீடு எடுத்திருக்காரு நம்ம 10 ரூபா பாலாஜி. பல பத்திரிகைகளும் கேள்வி கேட்டாங்க, சபரீசன் திமுகவில் என்ன அடிப்படை உறுப்பினரா என்ன பொறுப்புல இருக்காரு? அது நீங்க எங்க கேட்கணும்? அது திமுக முடிவுங்க. அவங்க குடும்ப கட்சி, அவங்க குடும்பத்துல என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்க என்ன ஒத்துக்குங்க, திமுக குடும்ப கட்சின்னு ஒத்துங்க. அதாவது சமத்துவம், சமூக நீதி, கடைசி மனுஷன் கூட இங்க வரலாம், இங்க எல்லாத்தையுமே பரவலாக்கப்படும்ன்றீங்க. எனக்கு ஒன்றும் அதாங்க, குடும்பமே கழகம், கழகமே குடும்பம், அவ்வளோதான் கருணாநிதி சொன்ன மேட்ரு. அதனால குடும்பமாக இருக்காங்க. அது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அந்த கட்சியில் போயிட்டு. அதனால் அவர் போயிட்டு எல்லா வேட்பாளரையும் கூப்பிட்டு எங்கே தோல்வி எங்கே வெற்றி
ம். அப்படின்னு எல்லாமே தோல்வி தான். 234 தோல்வி. ஆமா, எல்லாமே தோல்வி தானே. யோ, பெண்ணெல்லாம் வச்சு நாங்க எவ்வளவு பெரிய மேட்டர்லாம் பண்ணிருக்கோம், உளவுத்துறையெல்லாம் வச்சு நாங்க கணக்கெல்லாம் பார்த்து சொன்னோம், நீங்க எப்படியா சொல்லிட்டீங்க, நீங்க ஏதாவது பண்ண முடியும் இல்லைங்க. அது 8000 கூப்பனையும் தடை பண்ணிட்டாங்க போடக்கூடாதுன்ட்டு. அதையாவது வச்சு ஏமாத்தி இருந்தோம், இது வந்தா கொடுத்துருவோன்ட்டு அதையும் ஏமாத்திட்டாங்க. என்னங்க பண்றது, ஒண்ணுமே புரியலங்க. அப்படின்னா என்னடா சதி திட்டமா இருக்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரகசிய இதெல்லாம் வந்து தகவல் வந்ததுனாலதான் நேரம் டெல்லிக்கு போயிட்டாங்களாம். அந்த பிரச்சனை எடுத்து போ கருப்பு கொடி, நகல் எரிப்பு, போடு 1950 திரும்புது, போட சூடு பிடிக்குது, அப்படியே போயிடுன்னு சொல்லி அப்படியே அடிச்சு விட்டுறாங்க. அதான் சொன்னாப்ல ஒருத்தர், நம்ம டெல்லி ராஜகோபால் சொன்னாரு, ஏப்பா அப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த மதிவானம் இதுவானலாம் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க, எல்லாம் பிரச்சனை. இவங்கெல்லாம் சாப்பாடுறாமனே இருக்கான்லப்பா, சோத்தில் அடிச்ச பிண்டா மாதிரி இருக்கான்ல கருணாநிதி சொன்ன மாதிரி. இவங்கெல்லாம் எப்படி 1990 வர முடியும், 50 வர முடியும். சரி ஏதோ சொல்லணுமேனு ஃப்ளூக்கில் அடிக்கிறார் போல் இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு தினமலரில் கூட நியூஸ் வந்துச்சு. மோடி சொல்கிறாரு, ஓ அப்படியாப்பா 90 அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா திமுக அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ திமுகவோட நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த டிலிமிட்டேஷன் பற்றி பேச என்ன பேசணும் அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.